ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் சுட சுட நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பும் தான் செய்ய போகிறோம். இந்த சூப்பு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் குடிக்கலாம். உடல் வலி பறந்து போயிடும். இந்த சூப்பு எப்போவுமே பொள்ளாச்சி ஸ்டைலில் தான் நாங்கள் செய்வோம். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் சிஸ்டர்ஸும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். வாங்க நீங்களும் இதே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வாட்டி உரிச்சிருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் இருக்குது. கால் வாருங்க இருக்குது. இந்த காலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் சின்ன பவுலில் போட்டுட்டேன். அதனால் பெரிய குக்கர்லேயே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குக்கருக்கு மாற்றிட்டேன். குக்கரில் போட்டுட்டு நல்லா 3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திட்டு தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதெல்லாமே சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறோம். நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்வாங்க. இஞ்சி பூண்டு விழுது இது கூடயே சேர்த்திடுவாங்க. நான் இஞ்சி பூண்டு விழுது அடுத்தது சேர்த்திக்கலான்னு சொல்லிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போது இது ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழினால் ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்தி நல்லா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்காதனால நான் பேஸ்ட்டு போடாமல் விட்டுட்டேன். இப்போ அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் தான் கிளிப்பிங்கில் உங்களுக்கு தெரியுது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் ஓப்பனில். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கொதித்து அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரையிலும் கொதித்த பிறகு பெப்பர் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, மல்லி இலைகளை தூவி எடுத்து பரிமாறினா சூப்பு ரெடி. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் வேறு மாதிரி செய்வேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே வறுத்து அரைச்சி தான் நாங்கள் அதுலேருந்து தான் சூப்பு. இதே பேட்டர்ன் தான். ஆனால் கொஞ்சம் இந்த மிளகெல்லாம் சேர்த்தி தான் நாங்கள் சூப் எடுப்போம். இன்றைக்கி மிளகெல்லாம் சேர்த்தாமையே மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்தி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி நாட்டுக்கோழினால இப்படி எடுத்துட்டேன். நீங்கள் எப்படி சூப் எடுப்பீங்க இந்த குழம்புலேருந்து அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூப்பு ரெடி. எடுத்து குடித்தோம்னா சளி இருமல் எது இருந்தாலும் பறந்து போயிடும். அடுத்தது ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்டார் அனீஸ் 2 பட்டை போட்டுக்கிறேன். 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இது மிளகு வறுக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் 1 ஸ்பூனுக்கு கம்மியாகவே சீரகம், அதே அளவுக்கு சோம்பு, ஒரு அரை ஸ்பூனுக்கு கசகசா சேர்த்திக்கிறோம். மிளகு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கசகசா சேர்த்தும் போது குளிர்ச்சி. இப்போ காஞ்ச மிளகாய் நம்மளுக்கு எவ்வளவு காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வறுத்து தான் எப்போவுமே அரைச்சி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் வெங்காயத்துக்கு கூட தான் கசகசா போடுவேன். இன்றைக்கி அதில் சேர்த்திட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ தாளிப்புக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பல்லாரி வெங்காயம்
காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அது எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஆல்ரெடி நான் சூப்புக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் குழம்புக்கு. இப்போ அரைச்ச அந்த மசாலாவை இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலுமே நம்ம விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை எடுத்து அந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த பவுல்லையே கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்திட்டு ஓப்பன்லேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைக்கலாம். இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 3 விசில் தான் விட்டேன், 3 அல்லது 4 விசில் விட்டேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கொஞ்சமாக இந்த ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மல்லி இலைகள் தூவி விட்டாச்சு. இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா கட்டியாயிடுச்சு குழம்பு. இப்போ நீ 2 நிமிஷம் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். நல்லா கம வாசனையோடு இருக்குது. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நாட்டுக்கோழி அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம குக்கரில் வச்சு விசில் விட்டால் தான் வந்து வேகும். இப்போ குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மேலே வந்து மல்லி இலைகளை தூவிக்கலாம். இதே மாதிரி குழம்பு வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா இட்லிக்கு வச்சுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் நம்ம லஞ்சுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். மேலே மல்லி இலைகள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லிக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். அதே மாதிரி சாதத்துக்கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் வச்சுக்குவோம். 2 in 1 பர்பஸ் தான். இப்போ ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கம வாசனையாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்புனாலே வாசனை வந்து தனியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி நாட்டுக்கோழி சூப்பு வந்து இதிலேருந்து குழம்புலேருந்து எடுத்து குடிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.